यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः. இன்றைய தினம் கண்ணினுன் சிறுத்தாம்பில் ரெண்டாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன் பாசுரத்தில் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அதாவது ஆழ்வாரையே தனக்கு போக்கியமாக போன பாசுரத்தில் கொண்டாடினார். ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்தில் எவ்வாறு ஈடுபட்டார், எம்பெருமானுடைய விஷயத்தை எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கார், அவ்வனுபவங்கள் ஆழ்வாருக்கு சாட்சாத்தா பெருமானிடத்தில் சம்பந்தப்பட்டாக்கா ஏதோ குறைவு வரும் போல தோணித்து. என்னன்னாக்கா இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதமான அனுபவங்கள் அனைத்தும் ஆழ்வார் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பார். அப்போது அது எதனால் நன்னா தெரியறதுன்னாக்கா ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியான திருவாய்மொழி மற்ற பிரபந்தங்களாகட்டும் எல்லாமே பெருமாள் விஷயத்தில் ரொம்பவும் ஈடுபட்டு பலவிதமான அனுபவங்களை எப்படியெல்லாம் பெருமாளை அனுபவிக்கணுமோ அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கு. ஆக அவைகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒருவேளை சாட்சாத்தாவே நேரடியாகவே பெருமாளை அனுபவிக்கலான்னு இறங்கினாக்கா நம்மளால் பெருமாளை முழுசாக அனுபவிக்க முடியாதோன்ற ஒரு ஐயம் அவர் மனசில் வந்திருக்கும்ன்ட்டு ஆழ்வாரையே போக்கியமாக வச்சுண்டு அந்த ஆழ்வார் மூலியமாக பெருமாளை அனுபவிக்கிறது. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் கூட அதுதான். பெருமாள் இடத்துல போகணுன்னாக்கா சாட்சாத்தாக போகணுன்னாக்கா முடியுமா? முடியாது. பெருமாளே ஏற்றுக்கிறது கஷ்டம். ஆச்சாரிய முகமாக ஆச்சாரிய சம்பந்தத்தோடு அவர் இடத்துல போயிருந்தோன்னாக்கா உடனே அவர் ஏற்றுருவார். அந்த விஷயத்தையும் மனசில் வச்சுண்டு தான் ஆழ்வாரை தனக்கு போக்கியமாக ஆக்கிண்டு பெருமாள் விஷயத்தில் ஈடுபாடு எவ்வளவு ஈடுபட்டிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் போன பாசுரத்தில் தெரிவித்தார். இப்போ இந்த பாசுரத்தில், அதாவது இரண்டாவது பாசுரத்தில், நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்ம்மையே தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே அப்படின்னு பாசுரம். அதாவது நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்ம்மையே தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே அப்படிங்கிற மாதிரி பாசுரம். இதில் போன பாசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான். ஏன்னாக்கா ஆழ்வார்கள் வெறும் நம்மாழ்வார் மாத்திரம் இல்லை, மற்ற ஆழ்வார்களும் சரி எம்பெருமானுடைய அவதார விஷயங்களில் தன்னை ஈடுபட்டு எவ்வளவு தூரம் விஷயத்தை கிரகித்து பெருமாளை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம், அதற்கு எல்லையே இல்லை, இவ்வளவுதான்ற ஒரு எல்லை இல்லாமல் எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்க முடியுமோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஈடுபட்டார். அதிலும் முக்கியமாக பிரதானமாக இன்பமாரியான கண்ணனின் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடுன்றது ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் பிரதானமாக இருந்தது. என்னக்கா அதில் உள்ள சேஷ்டிதங்கள், அனுபவிக்கக்கூடிய விதம் இத்தியாதிகள்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்பவும் அதிகம். அதனால தான் எல்லா ஆழ்வார்களும் கண்ணனுடைய சேஷ்டிதங்களாகட்டும் அனுபவ விஷயங்களாகட்டும் பிரதானமாக வச்சுட்டு எல்லாருடைய ஆழ்வார்களுடைய பிரவிற்த்தி கண்ணபிரான்ட்ட ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தில் இருந்தது. அதில் நிரதிசய போக்கியத்துவத்தை ஆழ்வார்கள் எல்லாருமே வெளிப்படுத்தினா அதிலும் பிரதானமாக நம்மாழ்வார்
அந்த திரு அவதாரத்தை பிரதானமாக வச்சுண்டு அந்த அவதாரத்தில் ஈடுபட்ட விதத்தை பார்த்தே இவர் ஒருவர் தான் தனக்கு ஆச்சாரியன்ற ரீதியில் மதுரகவி ஆழ்வார் இது பண்ணார். அந்த விஷயத்தையும் தனக்கு போக்கியமான விஷயத்தையும் முன்னாடி சொல்லிவிட்டார். தன்னுடைய உத்தேசிய தேவதை, பிறகு தனக்கு ஆனந்தம் வரக்கூடியதான பிரதானமான இடம், பிறகு மேலும் என்னன்னாக்கா தான் அனுபவிக்கக்கூடியதான ரசம், எந்த யாரை ஆசிரியிக்கணும், தந்த ஆத்மாவை எவரிடத்தில் சமர்ப்பிக்கணும் இத்தியாதி விஷயங்கள்லாம் இந்த பாசுரத்தில் மிகவும் நுணுக்கமாக தெரிவிச்சிருக்கார் ஆழ்வார். அதில் பார்த்தோன்னாக்கா நாவினால் நவிற்று இன்ப மெய்தினேன் மேவினேனவன் பொன்னடி மெய்மையே. ஆழ்வார போக்கியமாக கருதும் போகுதும் ஆட்டோம். அதில் போன பாசுரத்திலே பார்த்தோம்னாக்கா அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கே, அதாவது மதுரத்துக்கே இன்னொரு மதுரத்தை உதாரணமாக காண்பிச்சு அந்த அளவு இந்த ரசத்தை நாம் அனுபவிச்சிருக்கோன்ற ஒரு திருப்தி சந்தோஷத்தை ஆழ்வார் போன பாசுரத்தில் தெளிவுபடுத்தின மாதிரி இந்த பாசுரத்தில் இன்பம் எய்தினேன். எதனால் இன்பம் எய்தினேன், எதற்கு இன்பம் எய்தினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது நவிற்றுனாக்கா சொல்லி, அதாவது இந்த தேக யாத்திரை, இந்த கால யாபனம், இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆத்மா இந்த சம்சாரத்தில் ஜீவிச்சுண்டு கர்மாவை தொலைச்சி அனுபவித்து எல்லா காரியமும் பண்ணணும்னாக்கா சாமானியம் கிடையாது. அதை நல்ல விதத்தில் போக்கடிக்கக்கூடிய, நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய விதம் எதுன்னாக்கா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான். கலவு சங்கீர்த்திய கேசவம். இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு உபாயம், பெருமாளை நன்னா சங்கீர்த்தனம் பண்ணணும், பெருமாள் ஸ்தோத்திரத்தை நன்னா சொல்லணும். அந்த ஒரு உபாயத்தை பிரதானமாக வச்சுட்டாக்கா எந்த காரியமானாலும் சுலபமாக ஆகும், எதுவும் கஷ்டமாக தெரியாது. அதை இந்த ஆழ்வார் என்ன பண்ணார்னாக்கா நவிற்று நாவினால் இன்பம் எய்தினேன். நவிற்றுனாக்கா சொல்லி, பெருமாள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், பெருமாளுடைய சேஷ்டிதங்கள், அவைகள் எல்லாமும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திர ரூபமாக பிரபந்த ரூபமாக எல்லோரும் பண்ணியிருக்கா. அதை சொன்னாலேயே சில ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுண்டு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த அர்த்தம் தெரியாமையும் கூட உன்னை உத்தேசித்து சொல்கிறேன்ற ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு அந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொன்னோன்னாலே பெருமாளுக்கு நம்ம மேலே பிரீத்தியானது உண்டாகும். இதுக்கு அடுத்த பருவாதான் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்கிறது, அதுதான் அனுபவம். ஸ்தோத்திரத்தை சொன்னாலே பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய என்ன திவ்ய பிரபந்தமாகட்டும் ஸ்தோத்திரமாகட்டும் எந்த ஒன்றத்தை சொன்னாலும் அதனுடைய அர்த்தங்களை அறிந்து அதை அனுபவித்து சொன்னால் அதனுடைய பலன் இரட்டிப்பாக ஆகும். பெருமாளுடைய பிரீத்தி இன்னும் வேகமாக அதிகமாகும். பிரியதம ஏவகி வரணீயோ பவதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது. வேதத்திலேயே எவன் என்னை வரிக்கிறானோ அவனை நான் வரிக்கிறேன். என் மேலே பக்தி என் மேலே பக்தியோடு ஸ்ரத்தையோடு பிரீத்தியோடு இருக்கான்னாக்கா அவன் மீது நான் மிகவும் பக்தியோடும் பிரீத்தியோடும் ஸ்ரத்தையோடும் இருப்பேன். நாம் ஒரு பங்கு பெருமாளிடத்தில் பிரீத்தியை காண்பிச்சோன்னாக்கா பெருமாள் பன்மடங்கு நம்ம மேலே பிரீத்தியை காண்பிக்கிறதுக்கு காத்துன்ருக்கார். அதை நாம் ஒரு பங்கு செய்யறதுக்கோசரம்தான் பார்த்துட்டுருக்கார். அதை நாம் ஒரு தடவை ஒன்று கொஞ்சம் பண்ணோன்னாலே பெருமாளுக்கு நம்ம மேலே அதிகமான பிரீத்தி வரும். அப்படிப்பட்ட அளவு கடந்த பிரீத்தி பெருமாளுக்கு நம்ம பேரில் உண்டாகணும்னாக்கா இந்த ஸ்தோத்திரம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அருளிய ஸ்ரீசூக்திகள் அனைத்தையும் சொல்லுவது, ஸ்மரிப்பது, நினைப்பது, மற்றவர்களுக்கு சொல்லுவது இத்தியாதி விஷயங்கள்னால பெருமாள் அத்தியந்த பிரீத்தி அடையிறான். அந்த விதத்தில் ஆழ்வார் நாவினால் நவிற்று நக சொல்லி பெருமாளுடைய குணகணங்களை
ஆழ்வாராச்சாரியர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக எனக்கு ஆழ்வார்கள் பலவிதமாக பல நுண்ணிய விஷயங்களோடு பெருமாளை அனுபவித்து பாசுரங்களாக நமக்கு அனுகிரகிச்சிருக்கா. அப்படிப்பட்ட பாசுரங்களை நவிற்று நாவினால் இன்பமெய்தினேன், இன்பத்தை அடைந்தேன். பெருமாளை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு இன்பம், அர்த்தானுபவங்களோடு அர்த்தங்களோடு சொன்னாக்கா இன்னும் பேரின்பம். அதனால தான் பெருமாளுக்கு ரசக்ஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி. ஆனந்தி, ஆனந்தின்னாக்கா ஆனந்தத்திற்கு இருப்பிடமானவன். ஆனந்தத்திற்கு இருப்பிடமானவன்னாக்கா எவனொருவன் ஆனந்தத்திற்கு இருப்பிடமானவனோ அவனால்தான் மற்றவர்களை ஆனந்தப்படுத்த முடியும், ஆனந்தத்தை கொடுக்க முடியும். ஆக ஆனந்தத்திற்கு இருப்பிடமானவனான எம்பெருமான் அவனுடைய குணகணங்களை திவ்ய பிரபந்தங்கள் வாயிலாக சேவிக்கும் பொழுது நமக்கும் ஆனந்தம். அதைத்தான் இங்கே ஆழ்வார் அனுபவித்து சொல்கிறார். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன். பெருமாளுடைய திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை சொல்லி என் நாக்குனால என் சொல்லினால நான் இன்பத்தை எய்தினேன், பெற்றேன் அர்த்தம். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, அவன் பொன்னடி மெய்மையே. இப்பேற்பட்ட ஆழ்வாரைத்தான் பிரதானமாக சொல்கிறேன். பெருமாளை கூட ரெண்டாம் பட்சம்தான் சொல்கிறேன். பெருமாளிடத்தில் ஈடுபட்டு அனுபவங்கள் தனக்கும் ஏற்பட வைத்திருக்கக்கூடியதான ஆழ்வார் தானே பிரதானம், ஆச்சாரியன் தானே முதல்ல பிரதானம். அதனால் மேவினேனவன் பொன்னடி மெய்மையே. ஆழ்வாருடைய திருவடிகளில் நான் என்னுடைய உத்தேசியம், நான் எதை அடையணும், எதை உத்தேசியமாக வச்சுக்கணுன்றத இதிலிருந்தே நான் தெரிஞ்சுட்டேன். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. ஆழ்வாருடைய திருவடியை நான் உத்தேசியமாக வச்சுண்டு சொல்கிறேன். இது என்ன நான் விரும்ப சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, மெய்மையே, மிகவும் சத்தியமே. இதை நான் சொல்கிறது மிகவும் சத்தியமே. அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பாசுரங்கள் சரி, பிறந்தாச்சு, கர்மாவினால் சரீரம் ஏற்பட்டுடுத்து, அந்த சரீரத்தை வச்சுண்டு கர்மாவை தொலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கு பிறந்து நாளைக்கு போக போகிறதுன்றது இல்லை. இது எப்போ வந்து எப்போ போகிறதுன்றது தெரியாது. இந்த சரீரத்தோடு இந்த ஆத்மா எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷ காலம் பயணிக்கும்னு தெரியாது. அந்த பயணத்தை சரிவர உபயோகப்படுத்தும் விதமாக ஏன் இந்த தேகத்துக்கு அந்த பயணத்தை புண்ணியம் செலுத்தும், புண்ணியம் பாவம் இவை இரண்டும் கலந்ததான கர்மாக்களை தொலைத்து, இந்த ரெண்டுமே எதிரி தான். ஏன்னா மோட்சத்துக்கு புண்ணியம்னாக்கா சுகம் தானே, நல்லது தானே, அதை வச்சுக்கலாமே. பாவம்னாக்கா தொலைக்கலாம். ஏன் புண்ணியம்ன்றது எப்படி மோட்சத்துக்கு எதிரியாகும் அப்படின்னாக்கா அதுவும் கர்மாவினுடைய பலன். கர்மாவினுடைய பலன்றது ஸ்திரம் இல்லாதது, சிறிது காலம்தான் இருக்கும். அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடிய பலன் எதுன்னு பார்த்தோன்னாக்கா எம்பெருமானால் தரப்படுகிற மோட்சம் ஒன்று தான் பிரதான நிரந்தரமான பலன். ஆக அதுக்குத்தான் நம்ம எல்லாருமே நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அஸ்திரமான, ஸ்திரம் இல்லாத, நிரந்தரம் இல்லாத, சுக துக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியதான துக்கங்கள் தான் நிறைந்து இருக்குது. அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக நாம் சுகத்தை அனுபவிச்சுடுறோம். அந்த சுகத்தின் மேலே நமக்கு ஆசை வந்துடுறது, இது வராதா அது வராதான்ற ஏக்கம். ஆனால் மொத்தமாக பார்த்தோன்னாக்கா இந்த சம்சாரத்தில் பலவிதமான துக்கங்கள் நிறைந்ததாக இந்த சம்சாரத்தை நாம் நிரந்தரமாக விடுவதற்கு என்ன உபாயமோ அதை பண்ணி மோட்சத்தை அடைந்து நிரந்தரமாக வெறும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே நாம் முயற்சி செஞ்சுட்டுருக்கோம், மோட்சத்தை அடையிறதுக்கு. அந்த விதத்தில் இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கோசரம் பண்ணுறோம். இந்த சரீரம் எவ்வளவு காலம் இருக்குன்றது தெரியாது. அது பரியந்தம் ஸ்ரீமத் ராமாயணாதிகள்லாம் வச்சுக்கலாமே, பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கேட்கறது, உபன்யாசாதிகள்லாம் கேட்டு
அந்த விஷயங்களில் ஈடுபடுறது, பெருமாள் விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் இருக்கே, ஸ்ரீமத் ராமாயணாதிகள்லாம் பெருமாள் விஷயமாக தானே இருக்குது. விஷ்ணு புராணாதி ஸ்மிருதிகள் எல்லாம் மற்றதெல்லாமும் இருக்கே பெருமாள் விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு. அதெல்லாம் வச்சுக்கலாமேன்னு கேட்டாக்கா, தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி. என்னன்னாக்கா, எனக்கு என் ஆழ்வாரை தவிர்த்து, ஆழ்வார்களை தவிர்த்துன்னு கூட இங்கே வச்சுக்கலாம். அதாவது ஆழ்வாரை தவிர்த்து மற்ற எந்த தேவதையும் எனக்கு கண்ணுக்கே தெரியல, எனக்கு தெரியவே இல்லை. மற்ற தேவதைகளை போய் ஆசிரியிக்காதவன், தெரிஞ்சால்தானே ஆசிரியிக்க போகிறார். எனக்கு ஆழ்வார் தான் பிரதானம். ஆழ்வார் அருளிய ஸ்ரீசூக்திகள் வாயிலாக பெருமாளை அனுபவிப்பதை ஒன்றை மட்டுமே உத்தேசியமாக உடையவர் இவர். அதனால் ஆழ்வார்களை தவிர்த்து வேறு எந்த தேவதையும் நான் அறியேன், தேவு மத்தறியேன், எனக்கு தெரியல. குருகூர் நம்பி, இந்த திருநகரிக்கு நிர்வாகரான ஆழ்வாரை பற்றி, ஆழ்வாரை மிகவும் உத்தேசியமாக வச்சுண்டு அவரை தவிர்த்து வேறு யாரும் தெரியாது, வேறு எங்கும் போகவும் அவசியமில்லை. அவர் அருளிய ஸ்ரீசூக்திகள் இருக்கிறதே போரும், அதை நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன். இந்த தேகம் எவ்வளவு காலம் இருக்கும் பட்சத்தில் இருக்கும் வரையில் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளான திவ்ய பிரபந்தானுசந்தானங்கள் வாயிலாகவே என்னுடைய காலத்தை போக்கணும். அந்த ஒரு விஷயம்தானே தவிர்த்து மற்ற எந்த விஷயத்தையும் இவர் கணக்கிலேயே கொள்ளலை. அதனால் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி தான் பிரதானம். அது ஒன்று மட்டுமே போரும் இந்த சரீர யாத்திரைக்கு. அதை வைத்து கொண்டு இன்பமாக, இன்பம்னாக்கா பேரின்பம், சாதாரண இன்பம் இல்லை, அந்த துக்கம் கலந்த இன்பம்னாக்கா அதில் இன்பம்ன்றது கொஞ்சமாக தான் தெரியும். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறாருனாக்கா பேரின்பம்னு சொல்கிறார். பேரின்பம்னாக்கா லவலேஷங்கூட துக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் கேவலம் இன்பம் மாத்திரமே இருக்கக்கூடியது. என்னக்கா பெருமாளுடைய அனுபவங்கள் பூர்த்தியாகவே பகவத் விஷயமாக வரக்கூடியதான திருவாய்மொழி. அதில் ஒரு விஷயம் கூட பெருமாளை தவிர்த்து வேறு எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடியதாக இல்லாமல், அதனால் மேலே சொல்ல 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 அந்த அர்த்தங்களை மனசில் ஓட்ட 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 நமக்கு இன்பம் பெருகிறது தானே தவிர்த்து கொஞ்சம் கூட குறையலை. அதனால் என்ன பண்ணாக்க, இந்த விஷயம் பண்ணாக்கா நமக்கு ஆனந்தம் அதிகமாகுது, பகவத் விஷயத்தில் ஈடுபடுறதுன்றது ரொம்பவும் அதிகமாகுது, பகவத் அனுபவங்கிறது நமக்கு அளவுக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை ஆழ்வார் இதில் ஸ்திரமாக இருக்க. அதனால தான் தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி. ஆழ்வாருடைய இந்த ஸ்ரீசூக்திகள் மட்டுமே போரும், திருவாய்மொழியான பிரபந்தம் மாத்திரமே போரும், எல்லா விஷயங்களும் இதில் அடங்கும். பகவத் விஷயங்கள் குறைவில்லாத அனுபவமானது இந்த திருவாய்மொழியில் இருக்கிறதுனால இந்த பிரபந்தம் மாத்திரமே போரும் இந்த தேக யாத்திரைக்கு அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி. அப்படி திருநகரிக்கு நிர்வாகரான ஆழ்வாரை தன்னுடைய உத்தேசிய தேவதையாகவே இந்த பாசுரத்தில் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கார். தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி. பாவி நின்னிசை பாடித் திரிவனே. இந்த விஷயத்துக்கு, இந்த இடத்துக்குத்தான் அந்த ஸ்ரீமத் ராமாயணாதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே வச்சுட்டு சொல்ல போறியான்னு கேட்டதுக்கு சொல்றக்கூடிய பதில் மாதிரி இந்த பாசுரத்தினுடைய இந்த 4வது பாதம் இருக்கு. தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனே. பாடித் திரிவனே, இந்த யாத்திரை, தேக யாத்திரை முடிகிற பர்யந்தம் இந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை, பகவத் விஷயபூதமாக இருக்கக்கூடிய இந்த பிரபந்தத்தை பாடித் திரிவனே. அதுவும் எப்படிப்பட்ட பாடல்? இன்னிசை. இன்னிசைன்னாக்கா தனக்கு வேண்டியது எதுவோ, தன் மனதிற்கு உகப்பானது எதுவோ, எதை பண்ணால் சந்தோஷமாக இருக்குமோ அந்த காரியத்தை மேலும் மேலும் செய்ய தூண்டும்.
அவ்வாறாகவே ஒரு ஆழ்வார்களினுடைய இந்த ஸ்ரீசுக்தியை மேலும் மேலும் சொல்ல, மேலும் மேலும் நினைக்க, இந்நாவினால் நவிற்று அந்த காரியத்தை பண்ணும் பொழுது, சொல்கிற காரியத்தை பண்ணும் பொழுது இன்பத்திற்கு குறைவே இல்லையா. அந்த இன்பம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கிறதுனால இந்த சரீரம் உள்ளவரை சரீர யாத்திரை எவ்வளவு தூரம் இருக்குமோ அது பரியந்தம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை அர்த்தத்தை பாடித் திரிவனே, சொல்லிண்டே இருப்பேன். சொல்லிண்டே இருக்கிறதே எனக்கு வாழ்நாள் உத்தேசியம். அப்படிங்கிற போல ஆழ்வாரை உத்தேசிய தேவதையாகவும் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீசுக்திகளானது நாவுக்கு இனிமையானதும், அவன் பெரும்பெருமானுடைய ஸ்ரீசுக்திகள் எம்பெருமான் விஷயமாக மட்டும் இருக்கக்கூடியதான ஸ்ரீசுக்திகள் ஏகரசம். ஏகரசம்னா பகவத் விஷயத்தை மாத்திரம் எடுத்துரைப்பதாக இருக்கக்கூடியதான ரசத்தை உடையது. அப்படி இருக்கக்கூடியதான திருவாய்மொழியாகிற பிரபந்தமும் அதை ஒன்று மட்டுமே தேக யாத்திரை பர்யந்தம் வச்சு சொல்லின்னு இருக்கணும். பாடி திரிவனே, சொல்லிண்டே இருக்கணுன்ற விஷயத்தையும் இந்த பாசுரத்தில் தீர்மானமாக சொன்னார். மேலும் ஆசிரியனும் வெம்பெருமானே, வேறு யாரும் அல்ல. தேவமத்தரியேன் குருகூர் நம்பின்ற இடத்துல ஆழ்வார உத்தேசிய தேவதையாகவும் சொல்லி பெருமாளைத்தான் சரணடையணும், பெருமாளைத்தான் அடையணுன்ற விஷயத்தையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஆழ்வார் சாட்சியிருக்கார். மேலும் தன்னுடைய ஆத்மா எதை உத்தேசித்து எதற்கு எந்த தேவதைக்கு ஹவிசா போகணும், அதாவது இந்த ஆத்மா பெருமாளிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னாக்கா மோட்சத்தை அடையணும். இங்கே இருக்கக்கூடியதான க்ஷுத்ர பலனை விட்டுட்டு நிரந்தரமான பலனாகிற மோட்சத்தை அடைந்து சதா சர்வகாலம் எம்பெருமானுக்கூட சாமியமாக இருந்து கொண்டு, எம்பெருமான் எவ்வாறு சதா சர்வகாலம் ஆனந்தியாக இருக்கேரோ, ஆனந்தத்தை பேரானந்தத்தை உடையவராக இருக்கேரோ, மோட்சத்தை அடைந்து சதா சர்வகாலம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட விஷயத்தை ஆழ்வார் இந்த இரண்டாவது பாட்டில் நமக்காக அனுகிரகிச்சிருக்கார். நாளைக்கு மூணாவது பாசுரத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.